மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். வயிறு உப்புசமா இருக்கா, மாந்தமா இருக்கா, சரியாம இருக்கா, ரொம்ப எளிமையா குணப்படுத்தலாம். காலப்போக்குல நம்ம நிறைய மூலிகைகள் இப்போ நம்ம இடங்கள்ல இல்லாம போச்சு. முன்பெல்லாம் நம்ம வீடுகளை சுத்தி நிறைய மூலிகைகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல நிறைய செடிகள் வச்சிருப்போம், மூலிகை வச்சிருப்போம். இதை தாண்டி நம்ம நடக்கக்கூடிய பாதைகள்லயோ வயல் வரப்பு ஓரங்கள்ல நிறைய மூலிகைகள் பார்ப்போம். நாயுருவி இருக்கும், அம்மான் பச்சரிசி, குப்பை மேனி இருக்கும். இந்த மாதிரி அருகம்புல் மிக சிறந்த ஒரு மூலிகை. அந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்கும். அதே மாதிரி கொடி வகைகளும் இருக்கும். சிறு செடி, தரைப்படர் செடியில இருந்து கொடி வகைகளும் நம்ம மூலிகையா நம்ம பயன்படுத்துவோம். கிராமப்புறங்கள சும்மா ஒரு வாக் போயிட்டு வரேன்னு காலையில போவாங்க. மடி நிறைய கீரையை பறிச்சுட்டு வருவாங்க. கேட்டா இது வந்து கலவைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தோம்னா நிறைய மூலிகைகளை இன்னைக்கு நம்ம கண்ணால கூட பாக்குறது கிடையாது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பார்த்தோம்னா அரிசி வந்து எந்த மரத்துல விளையுதுன்ற மாதிரியான ஒரு ஜென்ரேஷன் தான் இப்ப இருக்கிறாங்க. அப்போ அந்த வகையில பார்க்கும்போது வேலி ஓரங்கள்ல நிறைய கொடிகள் வந்து சுத்தி இருக்கும். நிறைய கொடிகள் நம்ம பார்ப்போம். அதுல வந்து பேர்லயே வேலி பருத்தி அப்படின்னு இருக்கு. வேலி பருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை வேலி பருத்தி முக்கியமாக எந்தெந்த நோய்களுக்கு பயன்படுது. இப்போ கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா இந்த வேலி பருத்தி வயல் ஓரங்கள்ல இருக்கும், வேலிகள்ல சுத்திக்கிட்டோ இல்ல மற்ற தாவரங்கள் மேல சுத்திக்கிட்டோ இருக்கும். இதோட விதைகள் பார்க்கும்போது ரொம்ப அழகா வந்து ரெண்டு சைடு ஹார்ட் ஷேப்ல வளைஞ்சி இருக்கிற மாதிரி சின்ன சின்ன முட்கள் மேல இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இலைகளுமே வந்து பார்த்தோம்னா நல்லா ஹார்ட் ஷேப்ல இருக்கும். இது பேர் தான் நம்ம வந்து வேலி பருத்தி அப்படின்னு சொல்றோம். உப்பிலாங்கொடி அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. எதற்காக இதை சொல்றோம்னா, குழந்தைகளுக்கு சரியா டைஜஷன் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், சரியாம இருக்கு, பாலா சிலர் வந்து பேதி ஆகுது, பச்சையா பேதி ஆகுதுன்னா இந்த கொடியை எடுத்து இடுப்புல கட்டி விடுறது. ஒரு 2 நாளைக்கு இந்த கொடி வந்து இடுப்புலயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி கட்டி விடும்போது இந்த சரியாமை பாலாக பேதி ஆகிறது இது வந்து சரியாகுது. இப்ப பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய அஜீர்ணம், எனக்கு பசியே இல்லைங்க, காலையில நான் ஃபுட் எடுத்தனா திரும்ப நைட்டு தான் நான் சாப்பிட்றேன், அது வரைக்கும் வயிறு மந்தமா அப்படியே இருக்கு, கல்லு மாதிரி இருக்கு. நான் காலையில சாப்பிட்ட உணவு ஈவினிங் வந்து எனக்கு ஏப்பமா வருது. அப்பதான் நான் நினைச்சுப்பேன், இன்னும் நமக்கு டைஜஷனே ஆகல போல இருக்கு, ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு. இது எதனால அப்படின்னா ஆமம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவோம். ஆமம் அப்படி வயிற்றுல வந்து சேரக்கூடிய ஆமம் அப்படின்னா சரியாமை பிரச்சனை. நம்ம வயிற்று பகுதியில சரியா நமக்கு வந்து டைஜஸ்டிவ் ஜூசஸ் எல்லாம் செக்ரிட் ஆகாம சரியாமை பிரச்சனை ஏற்படுறதுனால வரக்கூடிய தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு இந்த வேலிப்பருத்தி சாறு ஒரு 60 ml 2 சங்களவு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 60 ml அளவுக்கு எடுத்து குடிச்சுக்கிட்டே வரலாம். இதோட தேன் கலந்து குடிக்கலாம். சிறு குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா வசம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த வசம்ப நல்லா சுட்டு எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் விளக்குல நம்ம சுட்டு எடுத்துட்டு இந்த கறியோட நல்ல கறி எடுத்துட்டு வேலிப்பருத்தி சாறு ஒரு 30 ml அளவுக்கு இந்த வசம்பு கறி எடுத்து அதுல போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு வந்தோம்னா நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய மாந்தம், சரியாமை, அஜீர்ணம் இது எல்லாமே குணமாகுது. மாந்தம் அப்படின்னு சொல்லும் போது எடுத்த உணவு செரிக்காம அப்படியே இருந்து நமக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஏப்பம் வர்றது, இந்த பிரச்சனைக்கு இந்த வேலிப்பருத்தி பயன்படுது. நிறைய பேர் என்னன்னா இந்த வேலிப்பருத்தி நாங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் கிடைக்கலையே, இது எப்படி நம்ம மருந்தாக எடுத்துக்கலாம், இல்ல மருந்தா ஏதாவது வேற ஆப்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னா இந்த அற்புதமான அரிய மூலிகை இருக்கு இல்லைங்களா, இத மருந்தாகவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். மருந்தாக கொடுக்கும்பொழுது என்னன்னா, அதாவது சீந்தில் அப்படின்ற ஒரு மூலிகை இருக்கு, அதோட சேர்த்துதான் இந்த வேலிப்பருத்தியை கொடுக்குறோம். ரெண்டுமே சீந்தில் வேலிப்பருத்தி ரெண்டுமே ஒரு கொடி வகையை சார்ந்தது. ரெண்டோட இலையுமே வந்து பார்த்தோம்னா நல்லா ஹார்ட் ஷேப்ல இருக்கும். இது இரண்டையுமே நம்ம என்ன பண்றோம்னா ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி சீந்தில் அப்படின்ற மூலிகைய முழு தாவரமாக நம்ம சூரணமாக பயன்படுத்துறோம். சீந்தில் சூரணம் அப்படின்ற மருந்தும் இருக்கு. இந்த சூரணத்தோட இந்த வேலிப்பருத்தி சாறு விட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். சீந்தில் சூரணம் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. இந்த சீந்தில் சூரணத்தோட வேலிப்பருத்தி சாறு விட்டு நல்லா கலந்து வெயில வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த பவுடரை நம்ம காலை இரவு 2 வேளையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா அதிகமான பலன்களை வந்து நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். எந்தெந்த மாதிரியான பலன்கள்லாம், நிறைய பேருக்கு ஜிஆர்டி ஜர்ட் இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் லாக்ஸ் எல்இஎஸ் அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருக்கும். எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்த நிறைய நபர்களுக்கு இதனால ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரிய வரும். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம தொடர்ந்து இந்த
சீந்தில் சூர்ணத்தில் வேலிப்பருத்தி சாறு விட்டு நல்லா கலந்து பாவனை செய்து எடுத்த இந்த பொடியை காலை இரவு 2 வேளையும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த அடிக்கடி ஏப்பம் வருது, நெஞ்சில சூடா புளித்த ஏப்பம் வர்றது, இது எல்லாமே குணமாக ஆரம்பிக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா அந்த வயிற்று பகுதியில அப்டமன்ல அந்த இன்னர் லேயர்ல உள்பகுதியில இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரைன்ல நிறைய புண்கள் இருக்கும். இது தொடர்ந்து என்னன்னா வாயிலையும் திரும்ப திரும்ப புண்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸ்டொமக் அல்சர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு வாயிலையும் புண்கள் ஏற்படுறத நம்ம பாக்குறோம். இப்ப வாய்ப்புண் இருக்கிற தருவாயில நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வேலிப்பருத்தி சாரும் சீந்தில் மூலிகையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய அரிப்பு, மலச்சிக்கல், இந்த பிரச்சனைக்கு எல்லாமே நம்ம வேலிப்பருத்தியும் பயன்படுத்தலாம். எப்படி இதை பயன்படுத்தலாம்னா வேலிப்பருத்தி சாரோட துத்தி இலையும் சேர்த்துக்கணும். இந்த வேலிப்பருத்தி இலைகள் துத்தி இலைகள் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம சாரா எடுத்து பயன்படுத்தலாம். ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து அந்த சாறு டெய்லி காலையில ஒரு 30 to 40 ml குடிச்சிட்டே வந்தோம்னா ஆசனவாய் கடுப்பு, ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய எரிச்சல், இது எல்லாமே குணமாக ஆரம்பிக்கும். இன்றைக்கு ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகள், இதுதான் நிறைய பேருக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். சரும பிரச்சனை அப்படின்னு சொன்னா என்ன சொல்றோம்? முகத்துல நிறைய பிம்பிள்ஸ் வருது. சிலர் சொல்லுவாங்க ரொம்ப பெருசு பெருசா எனக்கு பிம்பிள்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசு பெருசா வரக்கூடிய பிம்பிள்ஸா இருக்கட்டும், இல்ல நெத்தியில ஏற்படக்கூடிய பிம்பிள்ஸ் இருக்கு, தோல்ல எக்ஸிமா கரப்பான் நோய் இருக்கு, இதற்கு இந்த கண்டிஷனுக்கு நமக்கு என்ன பண்ணலாம்னா இந்த வேலிப்பருத்தி இலைகளை பயன்படுத்திக்கலாம். வேலிப்பருத்தி இலைகளோட மஞ்சள் வச்சு நல்லா அரைச்சு பிம்பிள்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது முகத்துல நிறைய தழும்புகளோட சேர்ந்த முகப்பரு பிரச்சனை இருக்கும். பிம்பிள்ஸ் மறைஞ்சாலும் எனக்கு தழும்புகள் மறையல, தழும்பு ஆயிட்டே இருக்குன்னு சொல்றவங்க இந்த வேலிப்பருத்தி இலைய பயன்படுத்தலாம். இந்த வேலிப்பருத்தி இலைய மஞ்சளோட வச்சு நல்லா அரைச்சு நம்ம முகத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நாளடைவில் முகத்துல இருக்கக்கூடிய பருக்கள் மறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி சரும நோய்கள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதிரி தான் இந்த வேலிப்பருத்தி அப்படின்ற மூலிகை இருக்கு. அஜீரணம், மாந்தம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் இதை நான் சொன்ன மாதிரி சீந்தில் சூர்ணத்தோட சேர்த்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி இன்னும் பெருமருந்துகள் செய்யும் போது வேலிப்பருத்தி சாறு விட்டுதான் அதை அரைச்சி புடம் போட்டு நம்ம எடுக்கிறோம். அப்போ இந்த வேலிப்பருத்தி சாறு சாதாரணமாக இருக்கக்கூடிய நோய்கள் மட்டும் இல்ல, காலத்துக்கும் இருக்கக்கூடிய பெரும் மருந்துகள், நீண்ட நாட்கள் நம்ம வைத்து பயன்படுத்தக்கூடிய பெரு வகைகள், செந்துர வகைகள், பருப்பு வகைகள், இது எல்லாமே செய்யும் போது வேலிப்பருத்தி சாறு விட்டு குறிப்பிட்ட நாள் அளவு, கால அளவு சொல்லியிருப்பாங்க. அதுபடி அரைத்து எடுத்து நம்ம புடம் போட்டு செய்யற மருந்து அதிகமான பலனை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். வேலியோரங்களில் இருக்கக்கூடிய இந்த அற்புத மூலிகை, இதை எப்படி நம்ம மருந்தாக பயன்படுத்துறோம் அப்படின்னு இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.